ஹாய் எவ்ரி ஒன். பேசிக் மாடல் காரில் உள்ள கியர் நாப் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஹையர் எண்டில் உள்ள கியர் நாப் ஒன்று வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட் நம்பர்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஏன்னா சில சமயம் வந்து அந்த கியர் நாப் வந்து சூட் ஆகாமல் கூட போகலாம். இது பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி ஜென்யூன் அக்சசரிஸ்லேருந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் ஆகுது. நீங்கள் எப்போ வாங்கினாலும் ஜென்யூன் அக்சசரிஸாக வாங்குங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். நார்மலாக பேஸ் மாடலில் வர கியர் நாப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பிளாக் கலரில் எதுவுமே இருக்காது. இந்த குரோம் ஃபினிஷ்லாம் இல்லாமல் ரொம்ப பிளாக் கலரில் ரொம்ப பேசிக்கான பிளாஸ்டிக்கில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கியர் நாப் வாங்குறப்போ கொஞ்சம் நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா நான் கழட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, டிசைன்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதிலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இன்னொன்று ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு பண்ணேன். அது பார்த்திங்கன்னா என்னென்னா கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இது வந்து ஃபிக்ஸ் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருந்தது. நான் வண்டியிலேருந்து அதை கழட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த இதை வந்து போட முடியாதுங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் திரும்ப வேறு பார்ட் நம்பர்லாம் கரெக்டாக பார்த்து வாங்கினேன். இப்போ நீங்கள் டிசையர் ஷிஃப்டெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் நம்பர் வந்து நியூ மாடலுக்கு உள்ளது போல் இருக்குது. இப்போ 3rd ஜென் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா இந்த பார்ட் நம்பர்லேருந்து வாங்குங்க. இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ வந்து வண்டியில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பேசிக் மாடல் இந்த கியர் நாபை வந்து நீங்கள் வந்து இன்னும் ஹையர் எண்ட் மாடல் கியர் நாப் வந்து சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த கியர் நாபை வந்து எப்படி வந்து கலட்டுறது அதை வந்து இப்போ பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த கியர் நாபுக்கு கீழே வந்து இந்த கவர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கும் இந்த கியர் நாபுக்கும் இதில் வந்து ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெதுவாக லிஃப்ட் பண்ணிங்கன்னா அந்த கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாக பண்ணி இப்படி லிஃப்ட் பண்ணிங்கன்னா இது வந்துடும். இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதை டேமேஜ் பண்ணாமல் இந்த கியர் நாபை வந்து கழட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த கியர் நாப்பை வந்து இப்படி திருவி எதுவும் பண்ணிடாதீங்க. இது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து அந்த கியர் ராடு இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து தான் வந்து நம்ம ஃபுல்லாக மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் மெதுவாக கொஞ்சம் இந்த கியர் நாப் இப்படி இருக்குன்னா மெதுவாக நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கொஞ்சம் அப்படி லிஃப்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி மெதுவாக வந்து கலட்டுங்க. கலட்டிட்டு ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கலட்டிடுங்க. கலட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புது கியர் நாப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இதில் இந்த இதை வந்து கரெக்டாக இந்த கவர் இருக்குது பார்த்திங்களா, அதை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். கியர் நாப் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நியூ கியர் நாப். இந்த டீ மாதிரி பொசிஷன் இருக்குது பார்த்திங்களா, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்க போதும், அவ்வளோதான். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதில் போய் பார்த்திங்கன்னா இன்சர்ட் ஆகிடும். சில பேர் பார்த்திங்கன்னா இப்படின்லாம் திருவுற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த இது வந்து உடஞ்சிருச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த கியர் நாப் இதை வந்து கலட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க போதும், அது போய் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓல்டுக்கும் நியூவுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷ் வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.